சவுதி கிளர்ச்சியாளர்கள் அச்சுறுத்தல் எதிரொலி. நடுவழியில் திரும்பிச் சென்ற 2 இந்திய சரக்கு கப்பல்கள். சவுதி அரேபியா வழியாக இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்கள் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தல் காரணமாக நடுவழியிலேயே திரும்பி சென்றன. ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கடல் மற்றும் பாப் எல் மந்தீப் ஜலசந்தியை வழியே செல்லும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் மட்டுமின்றி சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதைகளையும் முடக்கும் வகையில் தங்களின் தாக்குதல் எல்லைகளை அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்தியாவை நோக்கி பொருள்கள் மற்றும் எரிபொருள்கள் ஏற்றி வந்த 2 முக்கிய வணிக கப்பல்கள் செங்கடலின் ஆபத்தான பகுதியை நெருங்கிய போது ஹவுதி அமைப்பின் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் விநியோகத்தை பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது எந்த நேரம் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற தகவல் உறுதியானதை அடுத்து கப்பல் மாலுமிகள் மற்றும் உரிமையாளர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதையை மாற்றி புறப்பட்ட இடத்திற்கே யுடன் அடித்து திரும்பி செல்ல முடிவெடுத்துள்ளனர். வழக்கமாக செங்கடல் வழியாக வரும் கப்பல்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி மேலும் நீண்ட பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன.